நண்பர்களே, நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஊரில் ஒரு 10 விவசாயிங்க பக்கத்து நிலத்துக்காரங்க. அவங்க எப்போயுமே ஒன்றா தான் விவசாயம் பண்ணுவாங்க, எப்போயுமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சரியான அடமலை, அதில் இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது. இப்படியே இருந்த உடனே அந்த 10 பேரும் பயந்துச்சு. உடனே அவங்க 10 பேரும் ஒன்றா போய் ஒரு மண்டபத்துக்கில் போய் ஒதுங்கியிருப்பாங்க. ஒதுங்கி இருக்கும்போது அவங்க கடவுள்கிட்ட வேணும், கடவுளே இந்த மாதிரி இடி மின்னலை நிப்பாட்டுன்னு. அப்படி இருந்தும் இன்னும் ஆக்ரோஷமாக தான் இடி மின்னல். உடனே இந்த 10 பேருக்கும் பயம் வந்துச்சு. ஆஹா, நமக்குள்ளே யாரோ ஒரு மகா பாவி இருக்கான், அந்த பாவியை நம்ம இப்போ இந்த மண்டபத்தை விட்டு வெளியேற்றினா தான் நம்ம உயிர் பிழைக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 10 பேரில் ஒருத்தன் மட்டும் இல்லைப்பா, அதெல்லாம் தேவையில்லை, தன்னாலே மழை இல்லை, நம்ம கண்டுபிடிக்கணும். உடனே அவங்க தலையில் இருந்த தொப்பி எடுத்து இப்போ இதை மண்டபத்துக்கு வெளியில் தள்ளணும், வெளியில் காட்டணும். யார் தொப்பி எரியுதோ அவங்கள நம்ம வெளியேற்றணும். இதெல்லாம் எதுக்குன்னு அவனும் எவ்வளோ மண்டாடி பார்த்தாலும் கேட்காம எல்லாரும் தொப்பி எடுத்து மண்டபத்துக்கு வெளியில் நின்றுட்டோம்னா உடனே ஒரு பெரிய மின்னல் அந்த தொப்பியை தாக்கினோன்னா ஒருத்தன் தொப்பி எரிஞ்சிடும். உடனே அவனுக்கு பயன்பட, ஐயோ நண்பா, எப்படி இந்த ஐயோ நீ எங்கள் இந்த மண்டபத்துக்குள்ளதுன்னா எங்கள் மேலே இடி விழுந்து நாங்களும் செத்துருவோம், நீ வெளியில் போன்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்க. உடனே அவனும் நம்மளை எவ்வளோ எப்படிலாம் நம்ம நண்பர்களாக இருந்தோம், இந்த ஒரு தொப்பி இருந்ததுக்கு நம்மளை இப்படி வெளியில் தள்ளிட்டாங்கன்ட்டு அவனும் அந்த மனம் போய் கொஞ்சம் தூரம் வெளியில் போயிட்டு போகாம பாருங்க, டபால்னு ஒரு பெரிய சத்தம். இப்போ பார்த்தா அந்த மண்டபத்து மேலே இடி விழுந்து அந்த மண்டபமே தூளாகி அதுக்குள்ளே அந்த 9 பேரும் மரணிச்சிருவாங்க. உடனே கடவுளே அப்படின்னு நன்றி. இந்த கதையிலேருந்து அந்த ஒரு நல்லவனால தான் இவங்க 9 பேரும் தப்பிச்சு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவனை வெளியில் தள்ளின உடனே அவ்வளோதான், அந்த மண்டபம் க்ளோஸ் ஆகி எல்லோரும் செத்து போயிட்டாங்க. அதான் இந்த கதையோட அர்த்தம். எதையுமே நம்ம உண்மையை ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் எந்த முடிவும் எடுக்கணும். அதான் இந்த கதையோட அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு கதை, ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தினார். உடனே அவர் ஒரு அழகான யானை படத்தை வரைஞ்சி ஃபஸ்ட்டு வகுப்பில் கண்டார். இது என்ன, எல்லா குழந்தைங்களும் சின்ன குழந்தை யானை யானை யானை. அப்புறம் இன்னொரு வகுப்புனார், அந்த வகுப்புலையும் யானை யானை யானைன்றிருக்கார். அதில் மட்டும் ஒரே ஒரு குழந்தைய மட்டும் இருந்துச்சு, அது யானை இல்லை அப்படின்ட்டுருக்கார். உடனே ஆசிரியருக்கு, என்ன இது யானை இல்லைன்னா, அது யானை படம், நீங்கள் யானை படத்தை காட்டி நீங்கள் யானைன்னு சொல்கிறீங்க. உடனே அந்த ஆசிரியருக்கு அந்த பொண்ணோட புத்தி அறிவு கூர்மையை பார்த்து வெகுவாக பாராட்டினார்.